சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன். காரணத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். என் கைகளில் என்ன இருக்கிறது என்று கவனித்தாயா? என் கைகளில் இருக்கும் உண்மையை உன்னிடம் சொல்ல வந்தேன். தைரியத்தோடு கேட்டால் கேள், இல்லை என்றால் கேட்காதே. வெகு நாட்களாகவே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். காரணம் இல்லாமல் சண்டைகளும் சச்சரவுகளும், காரணம் இல்லாத உடல்நல குறைவுகளும், வீணான செலவுகளும், அந்த செலவுக்கு பலனில்லாமல் கை நீட்டி கடன் வாங்கியும் பலவிதமான பிரச்சனைகள் உன் இல்லத்தில் உன் மனதையும் தாண்டி உன் கைகளையும் மீறி எதுவோ நடந்து கொண்டிருக்கிறது. கட்டுக்குள் இல்லாமல் பிரச்சனைகள் போய்விட்டது. நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் இருந்தும் என் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடந்தது, எதனால் என்று ஆராய வேண்டும். உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். எதனால் இப்படி வருகிறது? நானும் என் பிள்ளைக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். அனுதினமும் என் பிள்ளையின் முன்னால் நின்று கொண்டு அவளையை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னதான் நடக்கிறது என்று உன் இல்லத்தில் அலசிவிட்டேன். அதில் இருந்தது என்ன தெரியுமா? இது உனக்காக செய்த சேவினைதான். இதை எந்த இடத்தில் இருந்து எடுத்தேன் தெரியுமா? பயந்து விடுவாய். நீ பூஜைகள் செய்து கொண்டு புனஸ்காரம் செய்து கொண்டிருக்கும் பூஜை அறையிலும் உன் இல்லத்தில் அலமாரிக்கும் பின்னாலும் இருந்தது இதை நான் கையோடு எடுத்து விட்டேன். இதை தான் எடுத்து உண்மைகளை உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று உன்னை சந்திக்க வந்தேன். உன் கண்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? இத்தனை குழப்பங்களுமே இதனால்தான் உனக்கு உருவாகியது. இதை வைத்தவன் யார் என்றும் நான் தெரிந்து கொண்டேன். அவனை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன்னால் நிறுத்தி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைப்பேன். உன் காலடியில் இவனை விழுந்து கிடக்க வைக்கப் போகிறேன். இன்று உன் இல்லத்தில் இருந்து இதை எடுத்து விட்டேன் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக இரு, அமைதியாக இரு. நடப்பதையெல்லாம் உன் சாயப்பா பார்த்து நல்லதையே உனக்கு அனுமதி செய்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.